இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபர்ஸ்டஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். குப்பைகள் தேங்கி கிடப்பதால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் தேயிலை செடிகளை தாக்கும் சிவப்பு சிலந்தி பூச்சிகள். மகசூல் பாதிக்கப்படுவதுடன் அரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதால் தேயிலை தொழிலாளர்கள் அவதி. தரங்கம்பாடி அருகே பறவைகளின் பசி தாகம் தீர்க்கும் சமூக ஆர்வலர். வெயில் தாக்கத்திலிருந்து பறவைகளை பாதுகாக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள். திருப்பத்தூர் அருகே தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி. பறிப்பு கூலிக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. விருதுநகரில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியரை பின்னணி பாடகர்களாக மாற்றிய மாவட்ட ஆட்சியர். மாணவர்களுக்காக ஆட்சியரின் முன்னெடுப்புகளை விவரிக்கும் சிறப்பு தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் குப்பை அகற்றும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணி வாகன ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு தொகையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செலுத்தாமல் மோசடி செய்வதாக புகார் கூறி உக்கடம், புல்லுக்காடு பகுதியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட குப்பை அள்ளும் வாகனங்களை சாலையோரத்தில் நிறுத்தி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் குப்பை அகற்றும் பணி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நகரின் பல இடங்களிலும் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பணிகள் நடைபெற வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தேயிலை செடிகளில் சிவப்பு சிலந்தி பூச்சிகள் தாக்குதலால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விளங்கி வருவது தேயிலை விவசாயம். இந்த தேயிலை விவசாயத்தில் அப்பகுதியை சேர்ந்த 63,000 சிறு குறு விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பச்சை தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் உறைபனியின் தாக்குதல் அதிகரித்து தேயிலை விளைச்சல் பாதிக்கப்படும். இந்நிலையில் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்திலிருந்து கோடை காலம் என்பதால் தேயிலை செடிகளில் கடும் வறட்சி ஏற்பட்டு சிவப்பு நிற சிலந்தி பூச்சிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. இதனால் தேயிலை மகசூல் குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது மட்டுமின்றி சிலந்தி பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உடலில் அரிப்பு உள்ளிட்ட அலர்ஜி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பெரிய தேயிலை எஸ்டேட்டுகளில் இதனை கட்டுப்படுத்த மருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சிறு விவசாயிகள் தோட்டங்களை பராமரிக்க இயலாமல் திண்டாடி வருகின்றனர்.
எனவே தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி அருகே பறவைகளின் பசி மற்றும் தாகம் தீர்க்கும் வகையில் அவற்றுக்கு உணவு மற்றும் தண்ணீர் அளித்து பாதுகாத்து வருகிறார் சமூக ஆர்வலர் ஒருவர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மனிதர்களே தாங்க முடியாத நிலையில் பறவைகள் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் உயிரிழக்கும் அபாய சூழல் உள்ளது. இதனால் வெயிலில் இருந்து பறவைகளை பாதுகாக்கும் வகையில் அனைவரும் தங்கள் இருப்பிடம் அருகே பறவைகளுக்கு தண்ணீர், சிறிது தீனியும் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் இளைஞர் பாரதி மோகன் பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் தீனி வைக்கும் வகையில் தகர டின்களை வடிவமைத்து அதில் தீனியும் தண்ணீரும் வைத்து மரக்கிளைகளில் தொங்க விடுகிறார். இவர் பல ஆண்டுகளாக ஆதரவற்றோர் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டோருக்கு உணவு அளித்து வரும் நிலையில் கோடை வெப்பத்திலிருந்து பறவைகளை பாதுகாக்கும் வகையில் தற்போது பறவைகளுக்கு தீனியும் தண்ணீரும் வைத்து வருகிறார். இந்த சேவையை பாராட்டும் அதே நேரம் தன்னை போன்று பலரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதே இவரது வேண்டுகோளாக உள்ளது. இந்த கோடை காலம் அதிக வெயில் வெப்பநிலை நிறைய இருக்கு. இப்போ பறவைகள்லாம் இப்போ தண்ணீருக்கும் உணவுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா மனிதர்களுக்கே இவ்வளவு அந்த வெயில் தாகம் தாங்க முடியல. பறவைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம உணர முடியுது. அதனாலேயே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டின்னு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இதுல வாட்ரு, இந்த உணவுகள்லாம் தயார் பண்ணி ஒவ்வொரு மரத்துலையும் கட்டி அந்த பறவைகளுடைய பசியை போக்குறதுக்காக தான் இந்த வேலையை நம்ம செய்யறோம். அது மட்டும் இல்ல, இது எல்லாருமே செய்யணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வை தான் செய்யறோம். திருப்பத்தூர் அருகே தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பகுதியில் 3 ஏக்கரில் 30,000 தக்காளி செடிகள் பயிரிடப்பட்டிருந்தன. தக்காளிகள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் தக்காளியின் விலை மிகவும் வீழ்ச்சி அடைந்ததால் குறைந்த விலைக்கே வியாபாரிகள் வாங்குகின்றனர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தக்காளி பழங்கள் செடியிலேயே கருகும் நிலை ஏற்படுவதால் தக்காளிகளை விற்பனை செய்ய முடியாமல் கீழே கொட்டும் சூழல் காணப்படுகிறது. 3 கிரேடு தக்காளி 150 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை ஆவதால் பறிக்கும் கூலி கூட கொடுக்க முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் பகுதியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் இயற்கை பானங்களை நாடி செல்கின்றனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத துவக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயில் கொடுமை வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பொதுமக்கள் இயற்கை பானங்களை தேடிச் செல்கின்றனர். இதனால் இளநீர், நுங்கு, கரும்புச்சாறு மற்றும் குளிர்பானங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. அத்துடன் திண்டுக்கல் நகர் பகுதிகளில் நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்றவைகளை விற்பனை செய்யும் தற்காலிக கடைகள் அதிக அளவில் முளைத்துள்ளன. இக்கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் நண்பகல் வேளைகளில் நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கமுதி அருகே உள்ள ஊராட்சி தொடக்கப்பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கி முன்னாள் மாணவர்கள் அசத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் குடும்பன்பட்டியில் 70 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் தற்போது 64 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் படித்த பள்ளியை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று எண்ணிய முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கி அசத்தினர். இதில் டேபிள், சேர், கணினி, கம்ப்யூட்டர், மின்விசிறி, விளையாட்டு உபகரணங்கள், LED டிவி, எவர்சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை மேளதாளம் முழங்க கிராமிய கலையுடன் ஊர்வலமாக கொண்டு வந்தனர்.
இவர்களுக்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திட்டக்குடியில் 55 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1970ஆம் ஆண்டு SSLC பயின்ற மாணவர்கள் 55 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொண்டனர். வயது மூப்பு அடைந்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவத்தை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சி அடைந்தனர். அத்துடன் தங்கள் ஆசிரியர்களையும் பள்ளிக்கு வரவழைத்து அவர்களையும் கௌரவித்தனர். இந்த சந்திப்பு முன்னாள் மாணவர்களை மட்டுமின்றி காண்போரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். கோவில்பட்டி அருகே அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளியை வர்ணம் பூசி புனரமைத்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கோட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடந்த 2002ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களின் பள்ளி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அத்துடன் தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் அழைத்து வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் தாங்கள் பயின்ற பள்ளியை சீரமைக்க எண்ணிய மாணவர்கள் 90,000 ரூபாய் செலவில் பள்ளிக்கு வர்ணம் பூசி புனரமைத்தனர். அத்துடன் பள்ளிக்கு தேவையான கல்வி சீர்களையும் வழங்கினர். மாணவர்களுடன் ஆசிரியர்களுடனும் நிகழ்ச்சியடைந்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு காளைக்கு 8வது பிறந்த நாள் கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் லோகு. இவர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்த போது அலங்காநல்லூரில் மக்களை திரட்டி எழுச்சி போராட்டத்தை நடத்தினார். ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியடைந்த நிலையில் அதன் நினைவாக அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை பரிசாக வழங்கினர். இந்த காளைக்கு கரிகாலன் என்று பெயர் சூட்டப்பட்டு வளர்த்து வருகிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் வளர்க்கப்பட்டு வரும் இந்த கரிகாலன் காளையின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காளையின் 8வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அப்பகுதி இளைஞர்கள் பங்கேற்று கேக் வெட்டி காளையின் பிறந்த நாளை கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போஸ்டர் செரியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சென்னை அருகே பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத வெற்றிவேலு முருகன் கோயிலில் சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு சத்துரு சம்ஹார யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 101 பழங்கள், ஆடைகள், நவதானியங்கள் யாகத்தில் போடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முருகனின் அருள் வந்த பக்தருக்கு 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மாம்பட்டு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் தனஞ்செழியன். வழக்கறிஞரான இவர் இயற்கை விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது நிலத்தில் சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்து அதனை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். அத்துடன் பல்வேறு இடங்களில் ஸ்டால்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இயற்கை உணவு மற்றும் சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக விளங்கும் சிறுதானியங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு பேருந்து மாற்று வழியில் இயக்கப்படுவதால் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கண்டியானத்தம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் காலை மாலை என இரு வேளைகளில் அரசு பேருந்து அப்பகுதி வழியாக இயக்கப்பட்டு வந்தன. தற்போது அரசு பேருந்து கண்டியானத்தம் கிராமத்திற்கு வராமல் நேரடியாக செல்வதால் அப்பகுதி மக்கள் தினம்தோறும் 2 கிலோமீட்டர் நடந்து உலகம்பட்டி கிராமத்திற்கு வந்து பேருந்தில் ஏறி செல்கின்றனர். எனவே பழையபடி அரசு பேருந்தை கண்டியானத்தம் கிராமம் வழியாக இயக்குமாறு போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியில் அமைந்துள்ள பழமையான முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 5 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனையொட்டி கோயில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் மேளதாளங்கள் முழங்க பக்தர்களால் கொடி கொண்டுவரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சக்கம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். ஃபர்ஸ்ட் செட் கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். கோயில்பட்டியில் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி கலைப்பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுள் ஒன்று களரி. தங்களது போரின் போது இதனை தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். எதிரியை தாக்கும் களரி மீண்டும் எய்தவரின் கைக்கே வரும் என்பதால் இதனை கண்டு ஆங்கிலேயர்களே அச்சம் கொண்டனர். பாரம்பரிய கலையான இதனை பாதுகாக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ மகாதேவ ஆலயத்தில் இந்த பயிற்சிக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வர்மக்கலை, அடிமுறை சிலம்பம், சுருள்வாள், வாழ்கேடயம், உடைவாள், கத்தி சுற்றுதல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகளை களரி கலைப்பயிற்சி கூட மாணவ மாணவியர்கள் செய்து காட்டி அசத்தினர். இப்பயிற்சியை பெறுவதன் மூலமாக உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மனத்தெளிவுகளை பெற முடியும் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். பாலக்கோட்டில் கோடை விடுமுறையொட்டி மாணவ மாணவிகளுக்கு இலவச கைப்பந்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கோடை விடுமுறையொட்டி மாணவ மாணவிகளுக்கு இலவச கைப்பந்து பயிற்சியை பாலக்கோடு நண்பர்கள் கைப்பந்து குழுவினர் வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த ஆண்டு இலவச கைப்பந்து பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 20 நாட்கள் காலை மாலை என இருவேளையும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சியில் பாலக்கோடு வட்டாரத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். இலவசமாக பயிற்சி அளிப்பதுடன் மாணவ மாணவியருக்கு பால், முட்டை, சுண்டல் மற்றும் சீருடைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியினை பாலக்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் தொடங்கி வைத்தார்.
உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் அறிவியல் அறிஞர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கடல்சார் விஞ்ஞான தொழில்நுட்ப படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் சந்திப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு 3 மணி செய்திகளை பார்க்கலாம். வணக்கம்.